என் பெற்றோர்களுக்கு வணக்கம், சித்தர் பெருமக்களுக்கு வணக்கம். நமது பூவுலகில் 18 சித்தர்களால் தான் நம் சித்த மருத்துவம் வளர்ந்துள்ளது. இன்று வரை சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 18 சித்தர்களுள் அகத்தியர், ராமதேவர், திருமூலர், இடைக்காடர், தன்வந்திரி, வால்முகி, கமலமுனி, போகர், மச்சமுனி, கோகனர், பதஞ்சலி, நந்திதேவர், சட்டமுனி, சுந்தரநாதர், பாம்பாடி சித்தர், கொதுமை சித்தர், கருவூரார், குரோக்கர் இவர்கள் 18 சித்தர்கள் ஆவர். இவர்கள் 4448 வியாதிகள் உள்ளதாக சித்தர்கள் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 2,50,000 மூலிகைகள் இருக்கின்றது. இதில் அந்த 2,00,000 மூலிகைகளை பயன்படுத்தி இந்த 4448 நோய்களையும் போக்கியுள்ளனர். மேலும் மனம், புத்தி, சித்தம் முக்காரணங்களையும் அடக்கி நரைதரை மூப்பு உள்ளவைகளை போக்கி சாக்காடு முதலிய குறைபாடுகளை போக்கியுள்ளனர் சித்தர்கள். இவர்கள் 500 முதல் 1000 வருடங்கள் வரை வாழ்ந்ததாக சித்தர் நூல்களில் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவருமே மக்களுக்காக பெரும் கஷ்டங்களை பட்டு மூலிகைகளை தயார் செய்து மக்களுக்காக ஓலைச்சுவடிகளில் எழுதியுள்ளனர். அந்த ஓலைச்சுவடிகளை ரசவாதம் செய்யும் முறைகளையும், புடம் என்ற முறைகளையும், சூரணம் செய்யும் சுத்தி முறைகளையும், கூடிவிட்டு கூடிப்பாயும் கலைகளையும், யோக கலைகளையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவைகளை பலர் பலவிதமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விதமாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாதம், வர்மம், இந்த மாதிரி சித்த வகைகளில் பல வகைகள் உண்டு. அந்த வகைகளுள் பலவிதமாக நம் சித்தப்பெருமகள் சொல்வதை கேட்டு சொல்வதை பார்த்து நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாமே மக்களுக்காக தான். மக்களுக்குத்தான் சித்த மருத்துவம், யோகா எல்லாமே அன்றைய சித்தர்கள் தெளிவுபட தனது ஓலைச்சுவடிகள் குறிப்பிட்டுள்ளனர். அந்த ஓலைச்சுவடி உள்ளே தான் நாங்கள் எல்லாம் அதை பார்த்து மருந்து செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த மருந்தாகப்பட்டது சாவாவரம் பெற்றவை. அந்த சாவாவரம் பெற்றவை என்றால் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அந்த மருந்தை சாப்பிடலாம். அந்த மருந்து சாப்பிடுவதால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் புடம் பண்ணுவது, சரியான புடம் போடுவதாலும், சரியான சூரணங்களை சுத்திப்பட செய்து கொடுப்பதனாலும் எல்லா வியாதியுமே தீர்ந்து விடுகிறது. தீராத வியாதி எதுவும் கிடையாது. அதனால் அகத்திய முனிவர்கள் சொன்னது போல் எல்லா வியாதிகளும் சித்த மருந்தால் குணப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வீடியோ உடனுக்குடன் உங்கள் பொன்னான பார்வைக்கு பட வேண்டுமென்றால் தயவு செய்து தங்களது பொற்கரங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தொட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.